ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சில்லுன்னு ஒரு டாக். எங்களோட ஆயுத பூஜை காலையில் எப்போதும் போல் வேலையோடு தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. காலையில் எந்திரிக்கும் போது வச்சுச்சோ இவ்வளோ கிடக்கு அவ்வளோ கிடக்கு அப்படி இருந்தது. காலையில் சச்சு பாய் பாருங்கள் எவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னமும் அவன் வேலை பார்த்துட்டு தான் இருந்தான். அந்த சைடு போய் இந்த ரூம் முடிச்சுட்டு அந்த ரூம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த சாமி ரூம் மேலே ஒரு குட்டி செல்ஃப் மாதிரி இருக்கும். சஞ்சயோட அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம், அவனோட புக்ஸ் எல்லாமே அது மேலே வச்சுருப்போம். சஞ்சய் வந்து எப்படியும் அதை இப்படி தான் போட்டு வச்சுருப்பான். ஸோ அவனே தான் அதை ஒதுங்க வைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ண, உன்னோட தேவையானதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக பாதி வேலை அவனோடது அதுவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மாமா வந்து இந்த சச்சுப்பாய் பார்த்த வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு என்ன ஒர்க்குன்னா சச்சுபாய் பார்த்துக்கிற ஒர்க்கு தான். நீ எதுவுமே பார்க்க வேணாம், அவனை மட்டும் பார்த்துக்க போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோ சஷ்வந்த் வந்து அவர் பங்குக்கு அவரும் வேலை பார்த்துட்டு இருந்தார். காலையில் எழுந்ததுலேருந்து ஆரம்பித்து 2 மணிக்கு எல்லா வேலையுமே வீட்டுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஒட்டடை அடித்து மாப் போட்டு அந்த மாதிரி. சஞ்சய் பாருங்கள் அந்த மேலே உள்ள செல்ஃபெல்லாம் அப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டான். மேலே எதுவுமே இல்லை, அவனோட இன்னொரு பேக்கில் அவனோட ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டான். அது மாதிரி கிச்சனெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி போட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஹால் பார்க்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா மேலே இருக்க அந்த காட்டோட ஸ்லாப் இருக்கு இல்லையா, அந்த பெட்டு கீழே இருக்கிற ஸ்லாப்பை வந்து கீழே படிக்கு கீழே வச்சுருக்கோம். ஏன்னா சச்சுபாய் வந்து ஓடி ஓடி படியேற போயிடுறான். அவன் ஸ்பீடுக்கு எங்களால் ஓடி போய் தூக்க முடியல. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதோ இல்லை அவன் படி ஏறணும்னு ரொம்ப ஆசைப்படும் போதோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அவனை ஏற விடுறோம், பக்கத்தில் பின்னாடி ஆள் இருக்கும்போது. ஸோ ஆள் இல்லாத டைமில் அவன் டக்குன்னு ஏறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சிட்டோம். இதுலேயே என்ன பிரச்சனைனா, இவன் இந்த பேக் சைடு ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி போயிட்டு இதை வந்து தள்ளிகிட்ருக்கான். ஸோ இப்பையும் தூக்கி மேலே போட்டுடலாம், வேறு ஏதாவது வச்சு வந்து டோர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இவங்க எல்லாமே உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வெளியில் வந்து போர்ட்டிகோவை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி 3 வண்டி, என்னோடய சுந்தரா ட்ராவல்ஸ், மாமோட பைக்கு அண்டு சஞ்சயோட சைக்கிள் வந்து சஞ்சய் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். சஞ்சய் வந்து சைக்கிள் ஓட்டுவான், பட் எனக்கு இங்கே வந்து மேடு பள்ளமாக இருக்கும், ரோடு வந்து சரியாக இருக்காது, அதனால் நான் ஓட்ட விட மாட்டேன். அதான் சொல்லி பேசிகிட்டே இருப்போம். பிகாஸ் வந்து சஞ்சய் வாங்கினதுலேருந்து அந்த சைக்கிளை ஓட்டினதே கிடையாது. இப்படியே வந்து ஒவ்வொரு ஆயுத பூஜைக்கும் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் ஆயுத பூஜை, இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கெலாம் அவன் வந்து அதை வாஷ் பண்ணி மட்டும்தான் வைக்கிறான். நான் ஓட்ட விடுறதில்ல, அதான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் ரொம்ப கொடூரம். வாங்க பாருங்கள் என்னோடய வண்டி அவன் எப்படி துவைக்கிறான்னு. சஞ்சய் வந்து பேசிக்காக கொஞ்சம் ஷை கேரக்டர், வரமாட்டான், பேச மாட்டான் அப்படின்னு. ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறமா சச்சுபாய் கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ வேலையெல்லாம் பாதி ஓடிக்கிட்டுருக்கு. எல்லோரும் இப்படி தான் வேலை பார்த்துட்ருப்போம் இல்லையா, ஆயுத பூஜைக்கு வீடு 2ஆக கிடக்கும். அப்படி காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடக்கூட இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை தான். நாங்கள் கிடையாது, அவங்க தான் டோட்டலாக வேலை பார்த்தாங்க. வீட்டில் இருக்க எல்லா பெட்ஷீட் எல்லாத்தையுமே துவச்சி நாளே காய போட்டாச்சு. அது மாதிரி மேட்டு, நான் எப்போதுமே வீக்லி ஒன்ஸ் வந்து மேட்டை வந்து வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். ரொம்ப கிளியராக எனக்கு துவச்சி கொடுக்கும். நான் எப்போதும் ஊற்றுறதை விட கொஞ்சம் ஒரு மூடி எக்ஸ்ட்ரா வந்து லிக்விடு ஊற்றிடுவேன். ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ கிளியராக துவச்சி கொடுக்கும். எனக்கு இப்படி மேட்டு துவைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் மாமும் வந்து போர்ட்டிகோவை நீட்டாக கூட்டி அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு அன்றைக்கி வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. மற்ற நேரத்தில் அந்த வீட்டை வந்து அப்படியே நாஸ்தி பண்ணி போடுறது சஞ்சயும் மாமும் தான். அந்த மாதிரி அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதும் 2 பேரும் தான். ஸோ அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து வீடியோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவங்க இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கும்போது கண்டிப்பாக சச்சுபாய் சும்மா இருக்க மாட்டான். ஸோ அவனை பார்த்துக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது அன்றைக்கி. கீழே விடணும் அவனுக்கு, அந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னால் வந்து
நாங்கள் பேசுகிறதெல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா மாமா அங்கே நல்லா ஹெவியாக பாட்டு சவுண்டை வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்ததுனால வீடியோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. என்னால் ஆடியோ வந்து கவர் பண்ண முடியல. என் ஸ்கூட்டி ஓடுறதே இல்லை. நான் ஸ்கூட்டி ஓட்டுறதே இல்லை. அதனால் அது ஓடுறதே இல்லை. அது உண்மையாகவே சுந்தரா ட்ராவல்ஸாகவே ஆயிடுச்சு. புதுக்கோட்டைக்கு போனால் தான் ஸ்கூட்டி ஓட்டுறது. நான் வீடியோ வச்சுருக்கேன், அந்த இடத்துல கேமரா வச்சுருக்கேன்னா, அதனால் வந்து மாமு பாருங்கள் நம்மளை வம்பிழுக்கிறதுக்காகவே பண்ணுது. கேட்டால் காமெடியாக அது. எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் வீடியோ ஃபோக்கஸ் ஆகணும்ல அப்படியா. செச்சுபாய் வந்து குட்டி குட்டியாக 2 ஸ்டெப் எடுத்து வச்சார். ஆனால் இப்போ வந்து அழகாக நடக்கிறாரு. அவனாக வந்து ஸ்டெடி பண்ணிவிட்டு நடக்கிறான். இங்கே பாருங்கள், லைட்டாக கேப் இருந்தது. எதுக்கும் மேலே போகிறதுக்காக அந்த கேப் இருந்தது. அந்த கேப் அவன் கண்டுபிடிச்சி மேலே ஏறிட்டான். ஃபஸ்ட்டு ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட்றதுக்கு சஷ்வந்த் தான் கிளம்புனார். கிளம்பிட்டு உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறீங்க செச்சுபாய்? செச்சுபாய் என்ன பண்ணுறாங்கம்மா? சேட்டை பண்ணுறாங்களா? சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்களா? லட்டு சேட்டை பண்ணுறாங்களா? ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சமாக கொண்டக்கல்லை மட்டும் நான் ரெடி பண்ணேன். அவள்லாம் செய்யலான்னு நினச்சான். ஆனால் எதுக்குமே டைம் இல்லை. சாப்பிடவே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள். அப்புறமா வீட்டில் எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆகியாச்சு. ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொரி வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட்றது வந்து செச்சுபாய் தான். சஷ்வந்த் தட்லேருந்து சஞ்சையும் எடுத்து சாப்பிட்றான். மாமு வந்து ரொம்ப பவ்யமாக எல்லாத்தையும் நீட்டாக எப்போவுமே அரேஞ்ச் பண்ணுறது மாமு தான். இந்த இடம் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டது எல்லாமே மாமு தான். எப்போதுமே எந்த ஃபெஸ்டிவல்னாலுமே சாமி ரூம் ரெடி பண்ணுறது மாமு தான். ஸோ வாழை இலையை கட்டணும். வாழை இலையை நாங்கள் அங்கே வச்சிட்டோம். சாமி ரூமை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயுத பூஜைனாலே நம்மளோட செலிப்ரேஷன் எல்லாமே என்ன ஓட்டுறோமோ, அதாவது வெஹிக்கல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. வீட்டில் இருக்க எல்லா ஆயுதத்தையும் க்ளீன் பண்ணுவோம். அது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்து பூ வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து, ரொம்ப பழைய என்னோடய ஸ்கூட்டி கூட பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் பூவெல்லாம் போட்டு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே பார்க்கவே அழகாக இருந்தது. அங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது போட்டிக்கோ. ஸோ ஃபைனலி சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. இப்போ நான் போட்டுட்ருக்க ட்ரெஸ் வந்து நான் உங்கள்கிட்ட தீபாவளி கலெக்ஷன் காட்டியிருப்பேன். ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. நான் ஹேண்டு மட்டும் இந்த கொஞ்சம் லைட்டாக ஓவியா மாடல் வச்சுருக்கேன். அது ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக தைச்ச எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே தைங்கன்னு சொல்லிட்டேன். நான் கண்டினியூவாக போட்டுட்ருக்கனால உங்களுக்கு தெரியும் ஒரே மாதிரியே தைச்சிருக்கேன். அது மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலாகவே ட்ரெண்ட்ஸில் 499க்கு இருக்கிற அந்த கிளாத் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ரெகுலர் வியருக்கு செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, உங்களோட காலேஜ் வியருக்கு அந்த மாதிரி ரெகுலராக வெளியில் பக்கத்தில் எங்கேயாவது போகிறது ஃபங்க்ஷனுக்கு போட முடியாது கண்டிப்பாக, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போதோ இல்லை ஒரு ரெகுலர் வியருக்கோ சூப்பராக இருக்கும். காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ஆயுத பூஜைக்கு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கொண்டக்கல்லெல்லாம் சாப்பிடுவோம்ல. ஸோ சச்சுபாய் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். எவ்வளோ அழகாக சாப்பிட்றாரு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து டிக்டாக் பண்ணோம். எப்போதும் செல்ஃபி எடுக்கிறது. இப்போ வந்து 2 டிக்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செல்ஃபி எடுக்கிறது. ஸோ எங்கள் வீட்டில் இப்படி தான் ஆயுத பூஜையை செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.